வணக்கம் மேம். புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய அனுபவம், வேறு எந்த மாவட்டத்திலேயாவது புத்தக கண்காட்சியை பார்த்துருக்கீங்களா, அது எப்படி இருந்துச்சுன்ற இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன 1 மினிட்ல. வணக்கம், என்னுடைய பெயர் ஜெயபிரதா. நான் சவுகார்பேட் பகுதி வடசென்னையிலேருந்து வரேன். நான் முதல் குத்துச்சண்டை வீராங்கனை மற்றும் முதல் குத்துச்சண்டை பயிற்சியாளர், பெண்களுக்கான முதல் குத்துச்சண்டை பயிற்சியாளர். நான் ஒரு 2-3 வருஷமாகவே புக் ஃபேர் வந்துட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிப்பது மிக 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 அவசியம். ஏன்னா அவங்க அந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு அவங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் ஸ்போர்ட்ஸ் மூலயமா அவங்களுக்கு உடல் வலிமையை கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட நல்ல சிந்தனையும் சுய ஒழுக்கமும் இந்த புத்தகத்தின் மூலமே கிடைக்கும். என்னோட அகாடமி ஒன்று இருக்குது, ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன், பென்குயின் ஸ்போர்ட்ஸ் மேன் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். அது நாளை விளையாட்டு பரிசுகள் வழங்குறதுக்காக நாங்கள் சிறப்பு அழைப்பாளர்களையும் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, அது கொடுக்கறது, இந்த போன்ற பொருட்கள் இல்லாமல் புத்தகங்களை கொடுத்து அவர்கள் அறிவுத்திறனுக்கு மேலும் மெருகூட்ட வேண்டும்ன்றது தான் எங்களோட ஆசையும். அந்த ஆசையை நிறைவேற்றுறது இந்த புக் ஃபேர். ஏன்னா சரியான தருணத்தில் பொங்கல் விடுமுறை நாட்களில் இவ்வளோ கூட்டம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. அதுவும் குடும்பமாக வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வியப்படைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். 49வது சென்னை புத்தக காட்சி அனைவரும் வருக அன்புடன் அழைக்கிறது பப்பாசி.